ஏய்யா சக்தி, அம்மாவை இப்படி விட்டுட்டு போகணும்னு நினைச்சிட்டியேயா? உனக்கு அப்படி நான் என்னையா குறை வச்சேன்? இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டியே. அம்மை கிட்ட பேசக்கூடாதுன்னே இருக்கியே சக்தி. ஏன் சக்தி அமைதியா இருக்க? ஏதாச்சும் பேசு. உனக்கு நாங்களாம் முக்கியம் இல்லைல்ல? உன்னோட லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு விஷத்தை குடிக்கிற அளவுக்கு போயிட்டியேடா. ப்ளீஸ் அஞ்சலி விடு. என்னடா விடுன்னு ஈஸியா சொல்லிட்ட. நீ இவ்வளவு சுயநலமா இருப்பேன்னு யோசிக்கவே இல்லை சக்தி. உனக்காக நான், அப்பா, அம்மா, சோபி இவ்வளோ பேர் இருக்கமேடா. எங்க யாரையாவது பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? சாரி அஞ்சலி, ஓவர் ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன், ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். என்னடா, யாருக்கு தான் ஸ்ட்ரெஸ் இல்லை? இப்போ எல்லாருக்குமே தான் ஸ்ட்ரெஸ் இருக்கு. அதுக்கு நீ எடுத்ததுக்கெல்லாம் சாகணும்னு போயிட்டா அந்த உலகத்துல யாருமே வாழ முடியாதுடா. அஞ்சலி ப்ளீஸ் விடு, தலைவலி பண்ணாத. ஓங்கி அரைஞ்சனா வர்ற கோவத்துக்கு பிச்சிடுவேன். என்னதான் அஞ்சலி பண்ண சொல்ற? அம்மாவும் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா. உன தட்டு தூக்கிட்டு பொண்ணு பார்க்க போறேன்னு போயிடுறா. நான் என்னதான் அஞ்சலி பண்ணட்டும்? சீ, வாய மூடு. கோழையாடா நீ? இப்படி கோழை மாதிரி சாக போற? எதா இருந்தாலும் என்ன ஆனாலும் தைரியமா ஃபேஸ் பண்ண பழகிக்கோ சக்தி. சின்ன சின்ன விஷயத்தை கூட ஃபேஸ் பண்ணிக்க தெரியாம இப்படி கோழை மாதிரி சாக போறியே. உனக்கு உன்னோட சந்தோஷம் தான் பெருசு இல்ல? உன்னையே நம்பி இருக்க அப்பா அம்மா உன் கண்ணுக்கு தெரியல சக்தி. நல்ல கேளு அஞ்சலி, அவனுக்கு இப்ப மாதிரி புத்தி வருதான்னு பாப்போம். நீ வாயை மூடுமா. நீலாம் பேசாத சொல்லிட்டேன். ஒரே ஒரு பையனை தான் வச்சிருக்க. அவனுக்கு விருப்பமே இல்லாத ஒரு பொண்ணு தலையில கட்டி வைக்கணும்னு தானே நினைச்சேன். அதுதான் மண்ணா போச்சு அஞ்சலி, அதையே பேசிட்டு இருக்க. நீ நினைச்சலம்மா, அதுதான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். என்னைக்காவது அவன் விருப்பத்தை காது கொடுத்து கேட்டிருக்கியா? அவன் என்ன சின்ன பையனா நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாடுறதுக்கு? ஆவுனா அவனுக்கு பொண்ணை பார்க்கணும் போறியே. அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி நீ ஏன் வாழ போற? அவன் தானே அது கூட வாழ போறான். அப்ப அவனுக்கு பிடிச்ச மாதிரி தானே அவன் யோசிப்பான். என்னமோ தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பெரிய இவளாட்டு முடிவு எடுக்கிற. என்னைக்காவது எங்க பேச்ச நீ கேட்டிருக்கியாமா? எந்த நேரமும் தான் தான் திமிரில் ஆடிட்டு இருந்தா இப்படிதான் நடக்கும். என்னையா அஞ்சலி இவ்வளவு கொடுமைக்காரியா பேசுற? நான் அப்படி என்னடி உங்களுக்கு என்ன கொடுமையா பண்ணேன்? இந்த பையன் கல்யாணம் பண்ணிட்டு காலத்துக்கு நல்லா இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன். ஒரு பெத்தவளா நான் ஆசைப்பட்டது தப்பா அஞ்சலி? ஓ மவன் நல்லா இருக்கணும்னு நினைச்ச பாத்தியா? அது தப்பு இல்ல. ஆனா ஒரு பொம்மை மாதிரி நீ இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் வரணும்னு நினைச்சியே, அது பெரிய தப்பு. போறோம் டி போறோம். என்னை இப்படி வார்த்தையால குத்தி கிழிக்காத. அதான் நான் பண்ண தப்புக்கு பிராச்சித்தமா அந்த லட்சுமி கிட்ட போய் காலில் விழாத குறையா மன்னிப்பு கேட்டு வந்துட்டேனே. அவளுக்கும் நம்ம சக்திக்கும் சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசிட்டு தானே வந்தேன். ஏம்மா என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, லட்சுமி கிட்ட போய் எல்லா விவரமும் சொல்லி அவள்கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்துட்டேன். அவளும் அவளை உனக்கு கட்டி தரதா சம்மதிச்சிட்டா. ஏம்மா நீ சொல்றதெல்லாம் உண்மையாமா? ஆமா சக்தி, நீ இப்படி பண்ண உடனே எனக்கு மனசே கேட்கல. அந்த ஆளை உடனே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு வந்தோமா, பின்னாடியே அந்த பிள்ளை இருக்கே அந்த காருணியா, அவன் என்னன்னா உனக்கு இப்படி ஆயிட்டுன்னு கையை வெட்டிட்டா. அவளும் சாவதுக்கு போயிட்டா. ஏம்மா என்னம்மா சொல்ற? ஆமையா, உனக்கு இப்படி ஆச்சுன்னு தெரிஞ்ச உடனே அந்த பிள்ளை இப்படி முட்டாள்தனமான வேலையை பண்ணிட்டு. பாத்தையா சக்தி, நீ ஒருத்த பண்ண தப்பு எத்தனை பேரை பாதிக்குதுன்னு இப்ப வச்சு தெரிஞ்சுக்கோ. இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாத சக்தி. அஞ்சலி நான் ஒண்ணு வேணும்னே பண்ணல அஞ்சலி. இப்படிலாம் ஆகும்னு யாராவது நினைச்சாடி பண்ணுவாங்க? சரி அல்லாதடா, அவளுக்கு இப்போ ஒன்றும் இல்லை, சரியாயிட்டுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நானே போய் பார்த்துட்டு தான் வந்தேன். காருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லை சீக்கிரம் சரியாயிரும்னு தான் சொல்லியிருக்காங்க. நான் போய் பார்க்கலாமா? அங்கே போனா அவள் உன்னைய பார்க்கணுங்கிறா, இங்கே வந்தா நீ அவளை பார்க்கணுங்கிற. இரு, அவளையே வர சொல்கிறேன். அவளுக்கு ட்ரிப் ஏறிட்டு இருக்கு, ஏறி முடிச்சது கூட்டு வருவாங்க. அழாத சக்தி, உன்னை பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்குடா. ஒரு அக்காவா எனக்கு ரொம்ப வலிக்குது. எவ்வளவு கெத்தா இருப்ப. ஏன்டா இப்படிலாம் பண்ற? அப்பாலாம் எவ்வளவு உடஞ்சு போயிட்டாரு தெரியுமா? உங்க எல்லாரையும் எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன்ல. ஏய், அவனே உடம்பு முடியாம உட்கார்ந்திருக்கான், கடை கூட்டு போணுமா? சாரி சோபி, மாமா உன்னையும் ஹர்ட் பண்ணிட்டேன். உன்கிட்ட நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் நானே அம்மா கிட்ட பேசுறேன்னு.
அவசரப்படாத, எதா இருந்தாலும் கொஞ்ச நாள் போகட்டும், பாத்துக்கலாம் தானே சொன்னேன். அதுக்குள்ளேயும் இப்படி ஒண்ணு பண்ணிட்டு வந்து நிக்கிறியேடா. கடவுளே நல்ல வேலையா உன்னை காப்பாத்திட்டாரு. ஏதாச்சும் ஒண்ணு உனக்கு ஆயிடுச்சுன்னா நாங்களாம் என்னடா பண்ணுவோம்? எதை பத்தியும் யோசிக்கல அஞ்சலி. நீ சொன்ன மாதிரி நான் செல்ஃபிஷ் தாண்டி. சாரி அஞ்சலி. ஐயா சக்தி, எந்த அம்மையாவது தான் புள்ள நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினப்பாளா? உன் நல்லதுக்குன்னு ஒன்று பண்ணேன், அது தப்பா போய் முடிஞ்சிருச்சு. அதுக்கு ஏன் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணுறதுக்கு இறங்கிட்ட? என்னை மன்னிச்சிருமா, உன்னையும் நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். சோபி, டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது மாலுக்கு போயிட்டு போகலாம். ஏய் சோபி, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? உனக்கு உன் கவலை தான் என்னடி? போமா, நான் போவேன் மாமா கூட. என் பேத்தி சொல்லிட்டா கூட்டு போகாம இருப்போமா? சோபி, உன் மாமனுக்கு அவன் ஆசைப்பட்ட பிள்ளையோடையே கல்யாணத்தை வச்சாச்சு. இனிமே கல்யாண வேலை தான் நடக்கும். தினம் தினம் என் பேத்தி ஆசைப்பட்ட மாதிரி ஷாப்பிங் போக போறோம். ஐ மாமா, உனக்கு கல்யாணம். எனக்கு புது Dress, புது ஷூவு, நெக்லஸ் எல்லாம் வாங்கி தரணும். சோபி ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் வாங்கலாம். ஏட்டி, உன் அத்தையை பார்த்துட்டு வந்தில்ல, சொல்லவே இல்லை மாமா கிட்ட? ஆமா, நான் அத்தையை போய் பார்க்க போனேன்னா அத்தை ஒன்னே மாதிரி பெட்ல படுத்து இருந்துச்சு. கையில பெரிய கட்டு போட்டிருந்தாவோ. அஞ்சலி, காருக்கு ரொம்ப அடிபட்டிருக்கா? இல்ல சக்தி, கொஞ்சம் பரவாயில்ல, சீக்கிரம் ஆறிடும் தான் சொல்லிருக்காங்க. நீ அத பத்தியே worry பண்ணிட்டு இருக்காத. உன்னைய பார்க்க எப்படி வருவாள்ல, அப்ப பாரு. கை வலி இப்ப இருக்கா? ஆமா டாக்டர், இவ்ளோ நேரம் பெயின் தெரியல, இப்ப லேசா சுருக்கு சுருக்குன்னு குத்துது. 8 தையல் போட்டிருக்குமா உங்களுக்கு கையில? அதனால வலிக்க தான் செய்யும். ஏ அம்மா, 8 தையல் போட்டிருக்காவளா என் பிள்ளை கையில? இவ்வளவு நேரம் மறக்கிற ஊசி போட்டிருந்தேன். இப்பதான் அந்த ஊசியோட எஃபெக்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது, அதனால உங்களுக்கு பெயின் தெரியுது. நான் கொடுக்குற டேப்லெட் சாப்பிட்டுட்டு 3 வேளையும் போட்டுருங்க. அப்பதான் சீக்கிரம் ஆறும், சரிங்களா? கட்டுலாம் பிரிக்க வேண்டாம். இனி நாளை கழிச்சு வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போங்க. ஐயம்மா, அவளுக்கு சீக்கிரம் சரியாயிருமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக டேப்லெட் சாப்பிட்டாங்கன்னா சீக்கிரம் ஆறிடும். கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. இங்கே பாரு காருண்யா, இந்த மாதிரிலாம் இனிமேல் பண்ணக்கூடாது. பக்கத்தில் தான் நரம்பு இருக்கு, உயிர் நாடி. லேசாக கட்டாயிருந்தா கூட இந்நேரம் பொழைக்கிறதே கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரிலாம் முட்டாள்தனம் பண்ணவே கூடாது. எதா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணணும். ஏய் அம்மா, இருக்கங்குடி மாரியாத்தா, நீதான் என் அவளை காப்பாத்தி கொடுத்துருக்க. நல்லபடியா என் அவளுக்கு குணம் ஆயிட்டுனா குடும்பத்தோட வந்து பாயாசம் வச்சு கும்பிட்டுட்டு போறேன். என் அவளை காப்பாத்தி தந்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டரே. உங்க மகளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. வேலைக்கு நல்லா சாப்பிடுங்க, டேப்லெட்டை கரெக்டாக போடுங்க. அப்பதான் பெயின் தெரியாம இருக்கும். டேப்லெட் போடலன்னா பெயின் தெரியும். ஓகே டாக்டர். சரி, நீங்க வீட்டுக்கு கிளம்பலாம். மீதி பணம் எவ்வளவு கட்டணும் டாக்டர்? முன்கூட்டியே 10,000 ரூபாய் கட்டியிருந்தீங்கல்ல. நான் எழுதியிருக்க மெடிசன் போக அவங்க கையில உங்களுக்கு 3000 தருவாங்க. மேற்கொண்டு நீங்க கட்ட வேண்டாம். நீங்க முன்னாடி ரிசப்ஷன்ல உங்க ஃபைலை கொடுத்து மீதி அமௌண்ட்டை வாங்கிக்கோங்க. நீங்க எதுவும் பே பண்ண வேண்டாம். சரிங்க டாக்டர். என்ன லட்சுமி, டாக்டர் என்ன சொன்னாங்க? வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாவா அம்புஜம்? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஊசி மட்டும் போட்டு போகணுமா. 8 தையல் போட்டிருக்காவலாமா. ஏ அம்மா, 8 தையலா? சரி சரி, சரியாயிரும். அத பத்தி பயப்பட வேண்டாம். இப்படி கூறுகட்டத்தனமா பண்ணிட்டாலே. சரி பிள்ளைய திட்டத வீடி. அப்ப நம்ம வடிவக்க கிட்டலாம் சொல்லிட்டு கிளம்புவோமா அம்புஜம்? நீங்களும் என் கூட வரீங்களம்மா? ஆமா லட்சுமிக்கா, சக்தி பையன் நல்லா இருக்கானே. எப்படி நாளைக்கு இல்ல நாளானைக்கு வீட்டுக்கு போக சொல்லிடுவாவோ. கூட அம்மா அப்பா அக்கா அக்கா மாப்பிள்ளை எல்லாரும் இருக்காவோ. நம்ம எதுக்கு இங்க இருந்துகிட்டு? வீட்டுல போய் பிள்ளைகளை பார்க்கணும்ல, அப்ப நாங்களும் வந்துடுறோமே. ஆமா லட்சுமி, அதான் ஆள் இருக்குல்ல, பின்ன எதுக்கு நம்ம வேஸ்டா இருந்துகிட்டு. நைட் ஆயிட்டு நம்ம கிளம்புவோமா? எம்மா, அவங்கள பார்த்துட்டு வரட்டாமா? எம்மம்மா, எவங்கள பார்க்க போறீங்க? அதான்க்கா, சக்தியை போய் பார்த்துட்டு வருவோமா. நான் இங்க வந்ததுல இருந்து பார்க்கவே இல்லை பாத்தீங்களா. அவங்க எப்படி இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வீட்டுக்கு போலாம்க்கா. நாங்க போய் பார்த்துட்டே, நல்லா தான் இருக்கான். ஏக்கா, நானும் பார்த்துட்டு வருவோம்லக்கா. அப்படிலாம் போய் பார்க்க கூடாது. லட்சுமிக்கா, எல்லாத்தையும் தூக்குங்க, வீட்டுக்கு போவோம். ஏக்கா, ஏன் சின்ன பொண்ணு போய் பார்த்தா என்ன?
வீட்டுக்கு கிளம்ப போறோம், மருமவங்கிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவோம். பாத்தியா சின்ன பொண்ணு, மருமவ மேல எம்பிட்டு மரியாதைனே. அதானே. ஏட்டிகளா உடனே ரொம்ப சொல்லுவாளுவோ. கிளம்புறோம்ல சின்ன பொண்ணு, அதான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவோம். எல்லாரும் அங்கே இருக்காவ, நம்ம பாட்டுக்கு போயிட்டோம்னா ஒரு மரியாதை இருக்காது பத்தியா. குடும்பமா ஒண்ணு சேர்ந்தாச்சு, இனிமே நம்மளெல்லாம் கலட்டி விட்டுருவாவோ லட்சுமி அக்கா. ஆமா நல்ல முடி, இனிமே நம்ம யாரோ அவிய யாரோ. பாரு அம்புஜம் எப்படி சொல்றாளுவோனே. இவ்வளவு கிடக்காடுவோ, வா லட்சுமி நம்ம போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துருவோம். உங்க மாப்பிள்ளை எங்கக்கா? மருந்து வாங்க பேருக்காவ சின்ன பொண்ணு, அங்க ஒரே கூட்டம், அந்த தான் நாங்க வந்துட்டோம். துளசி நீ 10,000 ரூபாய் கட்டினலம்மா, அதுல 3,000 ரூபாய் திருப்பி கொடுத்துருவாவலாம். நம்ம இங்க தங்கலை பத்தியா, அதனால கம்மி பண்ணிருக்காவ. நீ முன்னாடி அந்த பில்லை கொடுத்து வாங்கிக்கிறியா துளசி? ஏன்னா உனக்கு தான் தெரியும், நீ தானே கட்டிட்டு வந்த. சரிங்க லட்சுமி அம்மா, நான் போய் வாங்கிக்கிறேன். எப்படியே நல்ல வேலையா நம்ம மவனுக்கு ஒன்றும் ஆவல. குடும்பத்தோட ஒரு நாள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும். ஆமா மனுஷா, நானும் அதை தான் நினைச்சேன். கல்யாணத்துக்கு முன்ன ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து போய் கடா வெட்டி சாமி கும்பிட்டுட்டு வருவோம். நீ இப்படி மாறுவன்னு நினைச்சே பார்க்கல வடிவு. ரொம்ப சந்தோஷம். நாங்களாம் எவ்வளவோ சொன்னோம், அப்பெல்லாம் கேட்கல. நம்ம மவ அஞ்சலி போடல. லட்சுமி கிட்ட நீயே போய் மன்னிப்பு கேட்டு வந்துட்டியே. அஞ்சலி சொல்லாட்டாலும் அதை தான் பண்ணியிருப்பேன். ஏன் மவன் சந்தோஷம் தான் நம்மளுக்கு முக்கியம். இப்படி முடிவெடுப்பான்னு நான் என்ன கனவா கண்டேன்? பிள்ளை ஏதோ விளையாட்டுத்தனமா காதலிக்கா சரியாயிருவான் கல்யாணம் கட்டி வச்சான்னு நினைச்சேன். 2 உயிருக்கு உயிரால விரும்புறாவோ. அதை தான் முன்னாடியே சொன்னேன், எங்க கேட்ட? அங்கே இருங்க தண்டை பண்ணி வராரு. நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன், நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். என்ன தண்டபாணி, பாட்டெல்லாம் பலமா இருக்கு. என்னம்மா செய்ய, என் கஷ்டத்தை நான் பாடுறேன். தண்டபாணி, இனி என்ன கஷ்டம் உனக்கு? நம்ம சம்மந்தி ஆக போறோம். வடிவக்கா நிறைய எதிர்பார்த்தாவோ எங்ககிட்ட இருந்து. அவங்க எதிர்பார்க்கறத கொடுக்குற அளவுக்கு எங்ககிட்ட வசதி வாய்ப்பு சொத்துலாம் இல்ல. என்ன தண்டபாணி இப்படி சொல்லிட்ட? சொத்து பத்துலாம் எதுக்கு? எங்க கிட்டே 3 தலைமுறைக்கு சாப்பிட்ற அளவுக்கு சொத்து பத்து வசதி வாய்ப்பெல்லாம் இருக்கு. சொத்து என்ன பெரிய சொத்து? சொத்தை வச்சு என்ன பண்ண போறோம்? சின்ன பொண்ணு, பாத்தியா இந்த வடிவு கிளவிய? அன்னைக்கு என்ன பேச்சு பேசுச்சு. அதான நாலு முடி. இந்த வாய் தானே அன்னைக்கு நாங்களாம் பெரிய மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு சொல்லிச்சு. அப்புறம் பிள்ளைக்கு நிறைய சாமா சீர்ச்சனத்தி எல்லாம் நிறைய கேட்டீங்களே. நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லட்டாலும் ஏதோ ஒண்ணு நாங்க பண்ணுவோம், பண்ணாமலாம் இருக்க மாட்டோம். ஆனா நீங்க அன்னைக்கு அண்ணா பேச்சு பேசுனீங்க. என்ன தண்டபாணி இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு? வாங்கிட்ட சாமாலாம் யாரு கேட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எங்க வீட்லயே கார் போடி எல்லாம் அட்டாச்சா அடிச்சு வச்சிருக்கோம். உங்க மாவை கொண்டு வரதை நாங்க எங்க தூக்கி வைக்கிறது? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நகை என்னமோ 100 பவுனு கேட்டீங்க. 100 பவுனுக்கு நாங்க எங்க போவக்கா? எங்களை மாதிரி பட்டவையெல்லாம் 1 பவுனு வாங்குறதுக்கே முக்கிக்கிட்டு இருக்கோம். இதுல நாங்களாம் 100 பவுனு கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. ஐயோ தண்டபாணி, அதெல்லாம் சும்மா வாய் வரத்துக்கு கேட்டது. நீ பெருசா எடுத்துக்கிட்டியோ? இப்ப நகை போட்டா என்ன? நான் கொடுக்குறேன் என் மருமவளுக்கு. என் மருமவளை நானே நகை போட்டு கூட்டு போறேனே. அப்புறம் என் நகையெல்லாம் யாருக்கு கொடுக்க? என் மருமவளுக்கு தான் எல்லாம் வந்து சேர போகுது. ஏ அம்மாடி அம்மா, பாத்தியா சின்ன பொண்ணு? அதானே, எப்படி அந்த வடிவு கலவி இப்படி மாறுச்சு? நகை பத்தியோ பணத்தை பத்தியோ யோசிக்கவே வேண்டாம். எல்லாம் என் மருமவளுக்கு தான். கட்டின புடவையோட அனுப்பிச்சுட்டா போறோம். நான் வச்சிருக்கேன் புது புது புடவையா 3 பீரோல் நிறைய அடுக்கி வச்சிருக்கேன். இப்பமே உன் மவளை கொடுத்தாலே போருமே. இப்ப என்ன ஆகி போச்சு? நீ ஏன் தண்டை பண்ணி மூஞ்சி இப்படி வெறப்பாவே வச்சிருக்க? நம்ம பிள்ளைகளுக்கு சந்தோஷம் தானே முக்கியம். நீ தானே அடிக்கடி சொல்லுவ. இப்ப நீயே இப்படி பேசணும்னா என்ன வடிவக்கா, அதுக்குள்ளேயும் இப்படி மாறிட்டிய? இங்க பாரு தண்டபாணி, மாறின வரைக்கும் சந்தோஷம் நினைச்சுக்க. வீட்டுல இனி நல்ல விஷயம் நடக்க போகுது. அதனால இவ்வளவு நாள் பேசுனது வச்சதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. அவ இம்புட்டு நாளா பைத்தியம் பிடிச்சி சூனிய கறி மாதிரி சுத்திட்டு இருந்தா. அதனால நீ அதெல்லாம் பெருசா கண்டுக்காத தண்டபாணி. இனி நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். போடி, அப்ப வீட்ல கல்யாண கலை கட்டிருச்சு. ஆமாமா. ஏட்டிகளா, உங்களோட போக்கல ஊர் சுத்துறதை விட்டுட்டு இனி கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். கொஞ்சம் கூடமாட இருந்து எல்லாம் செய்யுங்கடி. வடிவு படி நீங்க சொல்லாட்டாலும் நாங்க வருவோம். அதை விட்டா வேற என்ன வேலை எங்களுக்கு? அண்ணா என் மருமவளே வந்துட்டால. கை எப்படிமா இருக்கு? பரவாயில்ல வடிவத்தை. நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படி? அவ சக்தியை பார்க்க வந்திருக்கா, வழிய விடுங்க. போமா
போய் 4 கேள்வி கேளு. உள்ளதான் படுத்து கிடக்கான். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்படியே 4 போடு போடு அவனை. ம் உங்களுக்கு தான் குடுன்னு கொடுக்கணும். நீங்க ஃபர்ஸ்டே ஒத்துக்கிட்டு இருந்தா இவ்வளவு சம்பவம் ஆயிருக்குமா? ஏடிகளா போது நிறுத்துங்க. உடனே நம்மளையே சொல்லுவாளுவோம். சக்தி, ஏய் காரு, ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்ட? நீங்க ஏன் சக்தி இப்படி பண்ணீங்க? என்னைய விட்டு போகணும்னு நினைச்சிட்டீங்கல்ல? ஹே அழாதடி, ஏதோ ஒரு வேகத்துல பண்ணிட்டேன்டி, மன்னிச்சிரு. என்னைய விட்டு போகணும்னு நினைச்சிட்டீங்களா சக்தி? இல்லடி, அதான் சொல்றேன்ல, ஏதோ முட்டாள்தனமா பண்ணிட்டேன். நீ ஏன் இப்படி பண்ண? நீங்க இல்லாம நான் மட்டும் எப்படி சக்தி இருக்க முடியும்? ஏய் அழாதடி, அதான் எல்லாம் சரியாயிருச்சுல, ப்ளீஸ் அழாத. போங்க சக்தி. சாரிமா. ஏன்டி இப்படி பண்ண? உனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். ச்சே, எல்லாம் என்னாலதான். உங்களாலலாம் ஒண்ணும் இல்ல, சரியாயிடும் சொல்லிட்டாங்க. சாரி செல்லம், வலிக்குதா? இல்ல, சுகமா இருக்கு. ஏய் பின்ன என்ன வலிக்குதான்னு கேக்குறீங்க?